வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இலை நேரடி நியமனம் டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு அலவன்ஸ் டிஏ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சேலரி வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 7/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவு எழுதிக்கங்க. உங்களுடைய வட்டம், அதே மாதிரி என்ன சொல்லிச்சு, பிசியா எம்பிசியா ஓசியா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. உங்களுடைய பெயர், அதே மாதிரி தந்தை அல்லது கணவர் பெயர், அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த வட்டத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, ஏஜ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வயது கேட்டிருக்காங்க, கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுலேயும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூவல் பண்ணக்கூடிய டேட்டு, ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா, அப்படி இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிசி ஜெராக்ஸ், இது கம்பல்சரி இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து வைக்கணும். டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ அது இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடியோடைய ஜெராக்ஸ் காப்பி. அடுத்தது உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனோட ஜெராக்ஸ் காப்பி இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தென் முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் ஓட்டுநரில் இருந்துச்சு அப்படின்னா ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதெல்லாம் வச்சு அனுப்பணும். தென் இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்லாம் கம்பல்சரி வச்சு அனுப்பணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் 046382902994 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஆணையாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், விளாத்திக்குளம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே வச்சு அனுப்பணும். இல்லை அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இதில் போஸ்டல் கவர் வாங்கிக்கணும். அதில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப், நார்மல் ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ, எந்த டைமில், எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டாம்பு ப்ளஸ் போஸ்டல் கவர் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து இதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் போது கம்பல்சரி நீங்கள் கொண்டு போகணும் உங்களுடைய இன்டர்வியூ டைமில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. டோட்டலாக 10 பாயிண்ட் இருக்குது. தென் இது என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஊராட்சி வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் அதாவது ஜென்ரல் டேர்மில், அடுத்தது வந்து SC ST, அதே மாதிரி BC MBC ஓசி இது மாதிரியான கேட்டகரியில் எல்லாருமே வந்து போட்டியிடலாம். இதுக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 32 வயது வரைக்கும் இருக்கிறவங்க ஜென்ரல் டர்னில் போட்டியிடலாம். அடுத்து BC அண்ட் MBC கேண்டிடேட் 34, SC ST 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 அதிகபட்சம்
குறைந்தபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டார்டிங்லேயே 20,000 மேலே வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படித்து பார்த்துட்டு தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.